ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ, பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே.
இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய பாதத்தண்டையில் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் இந்த நாளிலும் பாராட்டியிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளில் நம்முடைய தியான பகுதியை அவர் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியினுடைய துணை வேண்டி ஒரு சில நிமிடங்கள் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவரீர் நீர் எங்களுக்கு முன்னதாக வைத்திருக்கக்கூடிய இந்த வேதத்தின் பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாகவும், அவற்றில் இருக்கக்கூடிய மகத்துவங்களை தேவரீர் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாகவும் பரிசுத்த ஆவியானுடைய துணையை இந்த நேரத்தில் எங்களுக்கு தந்து எங்களுடைய உள்ளங்களை திறந்து நீர் பேசியருளும்படியாக உடைய பாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த செய்தி ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, இங்கு தேவன் என்ன சொல்லுகின்றார்? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கின்ற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்ற ஒரே காரணத்திற்காக, உன்னை வித்தியாசமான நிலையில் நான் ஆசீர்வதிக்க போகின்றேன் என்று தேவனாகிய கர்த்தர் கூறுகின்றார். என்ன ஆசீர்வாதம்? இருளில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை நாம் காணும்படியாக, மறைக்கப்பட்ட புதையலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜலப்பிரளயத்தில் தேவன் வானத்தின் மதகுகளை திறந்து மழையை வருஷிக்க செய்தார். ஆழத்தின் ஊற்றுக்கண்களை திறந்து வெள்ளத்தை பெருக்கெடுக்க செய்தார். It proved that God can do anything from anywhere. He has a stock of water in heaven and a spring of water from depth. வானத்தை திறந்து மழையையும் ஊற்றுக்கண்களை பூமியிலிருந்து திறந்து வெள்ளத்தையும் உண்டாக்கக்கூடிய வல்லமை படைத்த தேவன். இங்க என்ன சொல்லுகின்றார்? ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் வசனம் 4, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வித்தியாசமான முறையில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ பொக்கிஷங்களை உன்னுடைய கரத்தில் பெறுவாய், அந்த பொக்கிஷங்களை அந்த கரத்திலிருந்து நீ பெறுவாய். நீ புதையலை உன்னுடைய கரத்தில் பெறுவாய். அவைகள் மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து, இருளில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தையும் மறைக்கப்பட்ட புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். இருளில் இருந்து கர்த்தராகிய தேவன் பொக்கிஷத்தை தருவேன் என்று இதை ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் வசனம் 4 சொல்லுகின்றார். வாட் இஸ் டார்க்னஸ்? இருள் என்றால் என்ன? Science says darkness is not the thing, it is the absence of thing. இருக்க வேண்டிய இடத்தில் ஒன்று இல்லாதிருக்கும் என்றால்
அங்கு ஏற்படுவது தான் இருள். இருக்க வேண்டிய இடத்தில் வெளிச்சம் இல்லாது இருக்கும் என்றால் அங்கு ஏற்படுவது இருள். It is the consequence or a result or absence of things. ஆனால் வெளிச்சம் என்பது அளவிடப்படக்கூடியது, பார்க்கக்கூடியது, நம்மால் பார்க்க முடியக்கூடியது, நம்மால் உணரக்கூடியது. ஆனால் இருள் என்பது அளக்கவோ உணரவோ அதனுடைய வேகத்தை கணக்கிடவோ முடியாது. அது வெளிச்சத்தை போல் ஒரு பொருள் அல்ல. அந்த வெளிச்சம் இருக்க வேண்டிய இடத்தில் அந்த வெளிச்சம் இல்லாது போகும் பொழுது இருக்கக்கூடியதுதான் இருள். வேதத்தில் தேவன் மகிமை தங்கிய மகா பெரிய அதிசயங்களை செய்தார். அவர் செய்த அதிசயங்கள் அனைத்தும் இருளில் இருந்து அவர் செய்தார். God works in the darkness. அவருடைய சிருஷ்டிப்பை நாம் தியானித்து பார்ப்போம் என்றால், ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கும் பொழுது பூமி ஒழுங்கினமானதாகவும் ஆழத்தின் மேல் இருள் சூழ்ந்ததாகவும் காணப்பட்டது. தேவன் அந்த சூழ்ச்சிப்பின் நாளிலே வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அங்கு வெளிச்சம் உண்டாயிற்று. அங்கு வெளிச்சம் வந்த மாத்திரத்தில் தானே இருள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிற்று. It ran from light. தேவன் தன்னுடைய சிருஷ்டிக்கும் வேலையை இருளில் தான் ஆரம்பித்தார். Darkness is the absence of life. இருள் வெளிச்சம் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அவர் ஏவாளை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? அவர் ஆதாமை அயர்ந்த நித்திரைக்குள்ளாக ஆக்கி அவருடைய உடலில் இருளில் இருந்த ஒரு எலும்பை, விலா எலும்பை எடுத்து அவளை அவர் உண்டாக்கினார். பிள்ளை, முதலாவது பிள்ளை எப்படி பிறந்தது? ஏவாளில் கற்பத்தில். ஏவாளுடைய கற்பத்தை தெரிந்தெடுத்து அதில் 10 மாதங்கள் இருளில், அந்த இருளில் இருந்து அவர் என்ன செஞ்சாரு? அந்த பிள்ளையை எடுத்தார். 10 மாதங்கள் இருளில் இருந்து வந்தவன் தான் மனுஷன். ஆதாமிற்கு அவர் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் புதிதாக தெரிஞ்சு, இருட்டில் இருந்த விழாவில் இருந்து ஒரு மனுஷனை அவர் செய்கின்றார். 10 மாதங்கள் தாயனுடைய கருவறையில் இருட்டில் இருந்து அவர் என்ன செய்கிறாரு? மனுஷனை, பிள்ளையை அவர் வளர்த்து எடுக்கின்றார். தேவனுடைய சிருஷ்டிப்பில் நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அதிசயத்தை காண்கின்றோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, விதைகள், இந்த விதைகள் ரொம்ப அழகாக இருக்கின்றது என்று ஒரு மாடத்தில் கொண்டு வைத்தால் அவைகள் என்ன செய்யும்? அப்படியே ஒன்றுக்கும் இல்லாமல் போய்விடும். அந்த விதைகள் முளைக்க வேண்டும் என்றால் அந்த இருள் சூழ்ந்த இடத்தில, அந்த பூமிக்கடியில் அது வைக்கப்பட வேண்டும். விதைகள் இருளில் தான் தன்னுடைய உருமாற்றத்தை அடைகின்றது. அநேக நேரங்களில் இருள் போன்ற அனுபவங்கள் தான் நாம் செல்லக்கூடிய ஒரு வழியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கின்றார். ஆபிரகாம், சாராயிலிருந்து
சாராள் மரித்த கிறிஸ்து இருந்து உயர்த்த கிறிஸ்து. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அதிசயமான காரியங்களை, வல்லமையான காரியங்களை, நம்முடைய யுக்திக்கு, நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை இருளில் இருந்து தான் என்ன செய்யறாரு? கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-4 வரை ஒரு பகுதி, ஒரு வேத பகுதியை நாம் இந்த நாளில் காண இருக்கின்றோம். யாரை குறித்த ஒரு வேத பகுதி? பவுலை குறித்த ஒரு வேத பகுதி. இந்த பவுல் என்று சொல்லக்கூடிய இவன் ஒரு சிறந்த சிந்தனையாளன். கமேலியலின் பாதத்தில் தத்துவம் பயின்றவன். அரிஸ்டாட்டில், சக்ரட்டிஸ் போன்ற அறிஞர்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு ஞானமிக்கவன். 5 மொழிகளை பேசக்கூடிய, எல்லாராலும் தன்னில் இருக்கக்கூடிய ஞானத்திற்காக பாராட்டை பெற்றவன். எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி அவன் ஒரு பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி அவன் சபையை துன்பப்படுத்தியவன். He was in all extreme status. இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான். அவன் பெரியவன், எல்லாராலும் மதிக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய வழியோ மிக தவறாக சென்று கொண்டிருந்தது. He was very wrong in all his approaches. தன் சிறு பிராயத்திலேயே கிறிஸ்துவை அறிந்தவர்களை, கிறிஸ்துவுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்த அந்த ஜனக்கூட்டத்தை துன்பப்படுத்தியவன். ஸ்தேவான் துவங்கி அவருடைய வேலை வெறுப்பு, கொலை, எரிச்சல் போன்ற நிலையில் கடந்து சென்றவன். தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து இதற்காகத்தான் அவர் ரிலிஜனை ஸ்தாபிக்கவில்லை, ரிலேஷன்ஷிப்பை ஸ்தாபித்தார். கிறிஸ்து தன் பரலோக வாழ்வில் ஒரு சாரரோடு அதிகமாக அவர் நெருங்கி பழகினார் என்றால், பாவிகள், பரிதபிக்கப்பட்டவர்கள், நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள், வியாதியஸ்தர்கள், இவர்களை அவர் என்ன செஞ்சாரு? நேசித்தார். பவுலுடைய அனுபவத்தில் அவன் அதற்கு நேர்மாறாக சவுலாக இருக்கும் பொழுது இருந்தான். இந்த சவுல் சபை தலைவரிடத்திலிருந்து உரிய உத்தரவுகளை பெற்று திரளான கிறிஸ்தவர்களை கொல்லும்படியாக அவன் செல்லும் பொழுதுதான் he was knocked down. கிறிஸ்துவினால் தொடப்பட்டான், தொட்டு நிறுத்தப்பட்டான். சவுலாக அவன் தேவனுக்கு விரோதமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனை அவர் தொட்ட மாத்திரத்தில் அவன் நின்றான். வேதம் என்ன சொல்கிறது? he was saved. லோத்துவின் மனைவியோ பரலோகமலை தொட்டது, ஆனால் அவள் நிற்கவில்லை. அவள் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனதில் வாஞ்சித்து சென்றாலோ அதை அவளுடைய மனதில் வாஞ்சித்தவளாக கடந்து சென்றால் வீழ்ந்து போனாள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து ஒரு பெரிய ஒளியின் மூலமாக பவுலை அவர் சந்தித்தார். பெரிய ஒளியின் மூலமாக பவுலை அவர் சந்தித்தார். அந்த ஒளி பகலை காட்டிலும் பிரகாசமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. அவன் கடைசியாக பார்த்தது அந்த ஒளிதான். தமஸ்குவிற்கு கைதாங்கலாக கொண்டு செல்லப்பட்டு
3 நாட்கள் பார்வை இல்லாது இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. 3 நாட்கள் அவன் இருளில் இருந்தான். அந்த சவுலை பவுலாக மாற்றுவதற்கு தேவனுக்கு அந்த இருள் அவசியப்பட்டது. As Saul, he lost his eyesight. But as a Paul, he got the insight. அவன் சவுலாக இருக்கும் பொழுது வேதத்தையும் மதத்தையும் பரத்தையும் அவன் வித்தியாசமான கோணத்தில் கண்டு கொண்டிருந்தான். தேவனுக்கு அவன் பணி செய்வதாக கருதி தேவனுடைய பிள்ளைகளை வதைத்துக் கொண்டிருந்தான். He was dead against the principles of heaven. He was moving according to his eyesight. அவருடைய பார்வைக்கு எதுவெல்லாம் நன்மையாகப்பட்டதோ, அவருடைய பார்வைக்கு எதுவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று அவனுடைய உள்ளத்தில் பேசிட்டோ அவை அனைத்தையும் அவன் செய்தான். He was in the dead darkness. கமாலியலுடைய தத்துவத்தால் திறக்கப்பட்ட பவுலுடைய அந்த பார்வை, ஐசைட், உலகத்தின் மேன்மை, ஞானம், புகழ் யாரையும் எதிர்க்கக்கூடிய வெறிக்குடம் கொண்டதாக இருந்துச்சு. அந்த மத வெறி கிறிஸ்தவர்களை கொல்வது தேவனுக்கு ஆற்றும் தெய்வீக கடமையாக அவனுடைய பார்வையில் பட்டுச்சு. அவனது ஐசைட் அவனை சுற்றி இருந்த சூழலை மாத்திரம் அவனுக்கு காண்பித்தது. எல்லாவற்றையும் அவன் நியாயமாக கண்டான், ஞானமாக கண்டான். அவன் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும். அவன் பவுலாக மாற்றப்பட்ட பொழுது அவனுடைய அந்த பார்வை மாற்றப்பட்டது. His eyesight was changed. அவருடைய கண் பார்வை, அவருடைய பார்வை மாற்றப்பட்டு அவன் வித்தியாசமான கோணத்தில் இப்பொழுது பார்க்க ஆரம்பித்தான். He lost his eyesight but gained the insight. தன்னுடைய பார்வையை இழந்த அவன் உள்பார்வையை, முன்னறிவை, உள் ஒளியை அவன் பெற்றான். இருளில் இருந்த அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சொந்த பார்வைக்கடுத்த காரியங்களை அவன் என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தாலோ, அவன் செய்ததெல்லாம் நியாயமாக அவனுக்கு பட்ட அந்த பார்வை இப்பொழுது மாறி அவனுடைய கண் பார்வை நுண்பார்வையாக மாறியது. எதையும் அலட்சி ஆராய்ந்து அவனுடைய பார்வை உலகத்திற்கடுத்த காரியங்களை இல்ல, அவனுடைய பார்வை பரத்திற்கடுத்த காரியங்களை இப்பொழுது பார்க்க ஆரம்பித்தது. He lost his eyesight but gained his insight. அவன் ஒரு நுண்ணறிவை பெற்றான். எதையும் தீர்க்கமாக ஆராயக்கூடிய அறிவுத்திறனை பெற்றான். பரலோகத்தினுடைய வழிநடத்துதலை அவன் பெற்றான். His insight resolved the hardest part of doctrinal issues. என்றைக்கு அவருடைய பார்வை, சாதாரண பார்வை விலக்கு விடப்பட்டு அகற்றப்பட்டு அவனுக்கு அந்த இன்சைட், அந்த நுண்ணறிவோடு கூடிய அந்த பார்வை அவனுக்கு கிடைத்ததோ, வேதம் என்ன சொல்லுகின்றது? தேவனுக்கு பிரியமானவர்களே, he resolved the hardest doctrinal issues of the early church. ஆதி திருச்சபையில் இருந்த அநேக பல தர்க்கத்திற்குரிய சத்தியங்களுக்கு அவன் தீர்வு சொன்னான். He resolved so much of doctrinal disparities. நியாயப்பிரமாணத்தை குறித்து இப்பொழுது அவன் பேசுகின்றான். நியாயப்பிரமாணம் அவனுக்கு முன்பதாக அவனுடைய சவுலாய் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் எப்படி காணப்பட்டதோ அதற்கு எதிர்நிலையில் காணப்படுவதை அவன் பார்த்தான். நியாயப்பிரமாணத்தை குறித்து
பரலோகம் என்ன நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றதோ அந்த அறிவை தன்னுடைய கடிதங்களில் திருச்சபைகளுக்கு அவன் எழுதினான். 14 கடிதங்களை எழுதினான். விசுவாசத்தை குறித்து எழுதுகிறான், விருத்த சேதனத்தை குறித்து எழுதுகின்றான், கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து எழுதுகின்றான். அன்பு போன்றவற்றிற்கு அவன் சாதுரியமான பரலோகத்தின் வழி நடத்தலை குறித்து அவன் எழுதுகின்றான். மற்ற சீடர்களுக்கு இல்லாத ஒன்று இவனில் இருந்துச்சு. இட் வாஸ் none other than insight. சவுலாக இருந்த அவனை தேவன் பவுலாக மாற்றுவதற்கு 3 நாட்கள் இருளின் வழியாக அவனுடைய பார்வையை அகற்றி போட்டு அவனுக்கு ஒரு நுண்ணறிவுக்குரிய அந்த பார்வையை he lost his eyesight but gained his insight. His insight. 3 நாட்கள் இருளின் வழியே அவன் தேவன் அவனை அழைத்து சென்றதினால் இருளில் இருக்கின்ற பொக்கிஷத்தை, அந்த இருளின் வழியாக அவன் கடந்து வரும்பொழுது அவன் கண்ட அந்த பொக்கிஷத்தை, மறைக்கப்பட்ட புதையலை அவனுக்கு வெளிப்படுத்தினார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹெலன் கெல்லர் என்ற ஒருவர் தான் குருடனாக பிறந்திருக்கின்றோன் என்பதை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால். ஏன்? I am happy because I am blind, because I don't have eyesight, but I am blessed with the insight. மேல் வெளிப்பார்வை அல்ல, அந்த வெளிப்பார்வை என்னில் இல்லாத அந்த சூழ்நிலையில நான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்நுண்ணறிவை எனக்கு தரக்கூடிய அந்த உட்பார்வையை தேவன் எனக்கு பாராட்டி இருக்கின்றார். Insight. God is blessing his remnants with insight. தேவன் தனக்கென்று வகுத்திருக்கக்கூடிய அந்த மீதியான கூட்டத்திற்கு, கடைசி காலங்களில் தங்களுக்காக நிற்க வேண்டும் என்று அவர் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த மீதியான சபைக்கு, மீதியான கூட்டத்திற்கு, தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நுண்ணறிவை, he is blessing them with this insight of knowing God in a manner they should know. வெளிப்படுத்தல் புத்தகத்து 10வது அதிகாரத்துல மீதியான திருச்சபை குறித்து அவர் பேசுகின்றார். The people who are blessed with the insights. இந்த நுண்ணறிவோடு தனக்காக சாட்சியாக இருக்க வேண்டும் என்று எழுப்பிய அந்த கூட்டத்தை குறித்து வெளிப்படுத்தல் 10 அவர் பேசுகிறார். ஒரு கால் சமுத்திரத்திலும் மற்றொரு கால் பூமியிலுமாக வைத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய தூதருடைய கரத்துல ஒரு சிறு புஸ்தகம் இருந்துச்சு. வானத்துக்கு உயரே நேரே தன்னுடைய கைகளை நீட்டிய நிலையில் இனி காலம் செல்லாது என்ற எச்சரிக்கையோடு இருந்த அந்த தூதன் யார்? அந்த தூதனுடைய அங்க அடையாளங்களை நாம் தியானித்து பார்ப்போம் என்றால், அவனது முகம், அவனது கண்கள், அந்த தூதனுடைய கால்கள், அவனுடைய சிரசு, அதனுடைய முடி, இவைகளை எல்லாம் வைத்து அந்த வேதத்தின் அடிப்படையிலே ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்றால், அது அந்த தூதன் வேறு யாரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுவரை மறைக்கப்பட்டிருந்த அவருடைய கரத்தில் இருந்த சிறு புஸ்தகம் எது? அவர் தன்னுடைய கரத்துல ஒரு சின்ன புஸ்தகத்தை வைத்திருந்தால் அந்த சின்ன புஸ்தகம் எது? அநேகர் தானியேலின் புத்தகம் என்று நாம் விசுவாசிக்கின்றோம்.
அநேகர் அதை தானியேலின் புத்தகம் என்று சொல்லுவார்கள், அநேக வியாக்கியானிகள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேலின் புத்தகம் கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியை உள்ளடக்கிய புஸ்தகம். ஆனால் தானியேலின் புத்தகத்துல அந்த கதை பகுதி, சரித்திர பகுதி, தீர்க்க தரிசன பகுதி என்ற நிலையில் அந்த புத்தகத்தை தேவன் வடித்திருக்கும் பொழுது இந்த தானியேலானவன் தானியேலின் புத்தகத்தில் காணக்கூடிய அனுபவங்களுக்கு எல்லாவற்றிற்கும் உரிய அர்த்தத்தை சொல்லிவிட்டான். சரித்திரபூர்வமாக அதற்குரிய அர்த்தத்தை சொல்லிவிட்டான். அந்த சரித்திரபூர்வமான காரியங்களை தீர்க்க தரிசனத்தோடு ஒப்பிட்டு இனி சம்பவிக்க போகின்ற எல்லாவற்றையும் அவன் சொல்லிவிட்டான். தானியேல் புத்தகத்துல எல்லாவற்றையும் அவன் விளக்கி சொல்லிவிட்டான். ஆனால் ஒரு சிறு பகுதி மாத்திரம் அவனுடைய கரத்தில், அந்த தூதனுடைய கரத்தில் இருந்தது போன்று ஒரு சிறு பகுதியை மாத்திரம் அவனால் சொல்ல முடியவில்லை. தேவனுடைய சமூகத்தில் சென்று மன்றாடுகின்றான், தேவனே எனக்கு இதை விளக்கி சொல்லும். தேவன் என்ன சொல்றாரு, தானியேல் இடத்துல, நீ போய் என்ன செய்ய, உன்னுடைய பிதாக்களோடு உறங்கு. இந்த குறிப்பிட்ட புத்தகம், இந்த சிறிய புத்தகம் புதைப்பொருளாக, முத்திரை போடப்பட்டதாக, இருளின் பொக்கிஷமாக, மறைக்கப்பட்ட புதையலாக வைக்கப்பட வேண்டும். அதை குறித்து நீ என்ன செய்யாத, இப்பொழுது அதை நீ உன்னுடைய கருத்தில் கொள்ளாத. நீ போ, உன்னுடைய இலைப்பாறுதலுக்குள்ளாக நீ பிரவேசி. அப்படி என்றால் ஏதோ ஒரு ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கிய ஒரு புத்தகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போது தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கின்றார். என்ன புத்தகம்? அந்த சிறு புத்தகம் எதை குறித்து பேசுகின்றது? தானியேலின் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல. தேவனுக்கு பிரியமானவர்களே, மிக அழகாக அது சொல்லுகின்றது. 2300 ராப்பகல் செல்லும் பின்பு பரிசுத்த தலம் என்ன செய்யப்படும்? சுத்திகரிக்கப்படும். That is the book he was holding. That is the prophetical fulfillment he was holding. 2300 ராப்பகல் செல்லும் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை உள்ளடக்கிய ஒரு சிறு புத்தகம். இது 2300 ராப்பகல் என்று சொல்லப்படுவது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் காணக்கூடிய மிக நீண்ட தீர்க்க தரிசன காலத்தை உள்ளடக்கிய ஒரு தீர்க்க தரிசனம். தானியேல் 12:5 தானியேலே, முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக முத்திரை போடு, இருளில் பொக்கிஷமாகவும் மறைக்கப்பட்ட புதையலாகவும் காணப்படட்டும். கடைசி காலத்தில் ஜனங்கள் அங்கும் இங்குமாக ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். அந்த சிறு புத்தகத்தை குறித்து இங்கு வேதம் பேசும் பொழுது அது முழு தானியேலின் புத்தகம் அல்ல, அந்த தானியேல் புத்தகத்தில் காணப்படக்கூடிய நீண்ட காலத்தை உள்ளடக்கிய 2300 ராப்பகல் என்று சொல்லக்கூடிய சத்தியம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 8:14 2300 ராப்பகல் செல்லும் பின்பு பரிசுத்த தலம் சுத்திகரிக்கப்படும். இயர் டே பிரின்சிபல் என்று வேதத்தில் சொல்லுவோம். ஒரு நாள் ஒரு வருஷத்திற்கு. என்னாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் வசனம் 34 எசேக்கியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனங்கள் 4 - 6 நாம் தியானித்து பார்ப்போம் என்றால் நாட்கள் வருடங்களாக. இந்த 2300 ராப்பகல் என்று சொல்லுவது 2300 வருடங்களை குறிக்கின்றது. அதனுடைய துவக்கத்தை குறித்து வேதம் சொல்லும்போது தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டப்படும் அந்த கட்டளை வெளிப்படும் நாள் முதற்கொண்டு அசசத்ரா காலத்துல 457 அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த வருஷத்தில் இருந்து 2300 ராப்பகல்
2300 வருஷம் மைனஸ் 457 கிமு ஏடி. அப்படி என்றால் 1840 வரைக்கும் சம்பவிக்கக்கூடிய சம்பவத்தை உள்ளடக்கிய ஒரு நீண்ட தீர்க்க தரிசனம். இந்த காலகட்டத்தில் தான் திருச்சபை சந்திக்கக்கூடிய இருண்ட காலத்தை குறித்து இது பேசுகின்றது. இந்த காலகட்டத்தில் இந்த 2300 ராப்பகல் செல்லும், பின்பு பரிசுத்தலும் சுத்திகரிக்கப்படும் என்று 2300 வருஷங்களை உள்ளடக்கிய இந்த தீர்க்க தரிசனத்திற்குள்ளாக இந்த காலகட்டத்தில் திருச்சபை சந்திக்கக்கூடிய இருண்ட காலத்தை குறித்து அது பேசுகின்றது. என்ன இருண்ட காலம்? பெப்பல் சூப்பர்மசி, கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆதிக்கம், ஒரு மத ஆதிக்கத்தை குறித்து அது பேசுகின்றது. வெளிப்படுத்தல் 12:6 நாம் காண்பது போன்று ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால், இந்த சபையாகிய ஸ்திரீயானது வனாந்திரத்திற்கு ஓடி சென்றது. அங்கே 1260 நாட்கள், 1260 நாளளவும் அது அங்கு இருக்கும் பொழுது தேவன் அந்த ஸ்திரீயை போஷித்தார். அந்த 1260 நாள் என்று சொல்லக்கூடிய இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பகுதி வேதத்துல 7 இடத்துல வருது. 3 தடவை காலம், காலங்கள், அரைக்காலம் என்றும், 2 தடவை 42 மாதங்கள் என்றும், 2 தடவை 1260 நாட்கள் என்றும். தேவனுக்கு பிரியமானவர்களே, தானியேல் புத்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனம், தானியேல் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம், வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 2-3வது வசனம், வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 6வது வசனம், 14வது வசனம், வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 5வது வசனம். இவை அனைத்தும் இந்த 7 இடங்களிலும் இந்த 1660 நாட்களை குறித்து பேசுகின்றது. காலம் 360 நாள், 360 வருஷம். காலங்கள் 360 720 வருஷம். அரைக்காலம் 180. இந்த 3 கூட்டணும்னா 1260. அதே போன்று 2 தடவை 42 மாதங்கள் என்று, 42 into 30 30 நாட்கள், 1260. 2 தடவை நேரடியாகவே 1260 நாட்கள் அல்லது வருடங்கள் என்று அங்கு வருகின்றது. ஆக இந்த 1260வது இந்த தீர்க்க தரிசன பகுதியில் உள்ளடங்கிய பகுதியில இந்த 1260 வருஷங்கள் என்பது எப்பொழுது துவங்குகின்றது? 538 538 கிறிஸ்துவுக்கு பிறகு the papacy rises to power. எதிர்த்து நின்ற 10 ராஜ்யங்களை அது என்ன செய்யுது? அடைக்கு போடும்படியாக கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரோகோத் என்று சொல்லக்கூடிய தனக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை மேற்கொண்டு தன்னுடைய ஆளுமையை அது உச்சத்திற்கு எடுத்து செல்லுகின்றது. 538 துவங்கிய இந்த ஆதிக்கம், மத ஆதிக்கம் எப்ப தொடங்குச்சுன்னா, அந்த எம்பரர் ஜஸ்டினியன் ஒரு டிகிரிய பாஸ் பண்றார். ஜஸ்டினியன் அங்கிருந்து அது என்ன செய்யுது? அவங்களுடைய அதிகாரத்தின் உச்சத்தை அது பெறுகின்றது. 1260 ஆண்டுகள் உச்சத்தில் இருந்த அந்த மத ஆதிக்கம், தேவனுக்கு பிரியமானவர்களே, 1798
1898 போப் பயஸ் தி சிக்ஸ்த், 6வது பயஸ் என்று சொல்லக்கூடிய போப் ஆண்டவரை நெப்போலியனுடைய தளபதி பெர்தியர் கைது செய்யும் பொழுது அந்த ஆதிக்கம் என்ன செஞ்சிச்சு? கீழே உடைந்தது. வெளிப்பட்டல் 13:3 நாம் காண்பது போன்று சாவுக்கு ஏதுவான காயம். He was arrested. He was taken into custody. The terrible persecution of God's people would last 1260 days. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய அந்த உபத்திரவத்திற்கான அந்த நாட்கள் 1260 வருஷங்கள். 1260 வருஷங்கள் சாதாரண நம்முடைய சபை சரித்திரத்தில் மாத்திரமல்ல, பொது சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் அங்கு இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய நிலையில கணிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதி. டார்க் ஏஜஸ். எந்த விதமான இருளில் திருச்சபை இருந்துச்சு? அவருடைய கரத்தில் இருந்த வேதம் பறிக்கப்பட்டது. பாரம்பரியம் அவருடைய வாழ்க்கையில் புகுத்தப்பட்டது. இருளில் அவர்கள் சத்திய வெளிச்சமற்றவர்களாக திருச்சபை இருந்துச்சு. தேவனுக்கு பிரியமானவர்களே, அது சபை ஆனது கடந்து சென்ற உபத்திரவங்களுக்கெல்லாம் மேலான உபத்திரம் சத்தியம் அவருடைய கரங்களில் இருந்து பறிக்கப்பட்டது. இந்த 2300 ராப்பகலுடைய தரிசனத்திலே கடைசி பகுதி 2300 வருஷம் மைனஸ் 457. அது அந்த 2300 ராப்பகல் அந்த கால வரை 1844 நிறைவுக்கு வருகின்றது. பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும் என்ற தீர்க்க தரிசனத்தின் முடிவு தானியேல் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் காண்பது போன்று அந்த 1844 என்று சொல்லக்கூடிய கால வரையில் தான் 1798 போப் பயஸ் கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு 47 வருஷங்களுக்கு பிறகு இந்த 1844வது ஆண்டு கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்துவ மார்க்கம் அனைத்தும் கிறிஸ்துவ பிள்ளைகள் அனைவரும் மார்க்கங்களாக அல்லாதபடி ஒரே நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த 844வது வருஷத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து புவியிறங்கி வருவார் என்று அவர்கள் தங்களுடைய எல்லா சொத்து சுகங்களை எல்லாம் விட்டு மலை காடுகளில் சென்று அவர்கள் அந்த வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக வருவார் என்று அவர்கள் அந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தின் அந்த பகுதியை அவர்கள் நன்றாக ஆராய்ந்து கிறிஸ்துவனுடைய கரத்தில் இருந்த அந்த சிறு புஸ்தகத்தை குறித்து அதிகமான நிலைகள் அவர்கள் ஆராய்ச்சி செய்து அதற்காக காத்திருந்து அந்த நாட்களில் அவர் வரவில்லை என்பதற்காக அவர் வரவில்லை என்றவுடனே பெருத்த ஏமாற்றத்தோடு சிதறி போனார்கள். அப்பொழுதுதான் அநேக கிறிஸ்துவ denominations were raised because Christ did not return to this world. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக அந்த நாட்களில் வரவில்லை என்பதற்காக அங்கு குழுமி இருந்த ஒரே கருத்து ஆழமிக்கவர்களாக குழுமி இருந்த ஒரே கருத்தை உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் சிதறியது. பல மார்க்கங்கள் உண்டாயிற்று. கிறிஸ்துவ உட்பிரிவுகள் அநேக பிரிந்தது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் எதிர்பார்த்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை. 2 பிரிவு.
எல்லாரும் ஒன்றாகத்தான் காத்துக் கொண்டிருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் were looking through their eyesight, not the insight. அவருடைய பார்வையின் மூலம், அவருடைய கணிப்பின் மூலம் தங்களை சுற்றி உள்ள சூழலை தான் அவர்கள் பார்த்தார்கள். உலகம் அவர்களை நோக்கி பார்ப்பதை அவர்கள் பார்த்தார்கள். தங்களுடைய விசுவாசம் பொய்த்து போய்விட்டதே, தங்களை காணக்கூடியவர்கள் என்ன நினைப்பார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லையே. அந்த ஏமாற்றத்தை மாத்திரம் அவர்கள் பார்த்தார்கள், பிரிந்து போனார்கள். இன்னொரு சிறு பிரிவினர் இருந்தார்கள். They were looking at the situation in their insight, not eyesight. உலகத்திற்கு அடுத்த பார்வையை அவர்கள் அதில் வைத்து பார்க்காமல் நுண்ணறிவை, பரலோகம் அவர்களுக்கு பாராட்டியிருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவின் நிமித்தமாக, through their insight they looked into the truth. அவர்களது நுண்ணறிவில அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்த்ததோ அதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு அந்த நுண்ணறிவு என்ன சொன்னது? அவர்கள் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லையே என்ற தாக்கத்தோடு, ஏக்கத்தோடு அவர்கள் வேதத்தை ஆராய ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஆராய 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 அவர்களுக்கு அந்த நுண்ணறிவு, இன்சைட் பெருகிற்று. எதற்காக அவர் தாமதித்தார், எதற்காக அவர் வரவில்லை என்பதை குறித்து அவர்கள் ஆழமாக கற்றுக்கொண்டார்கள். என்ன கற்றுக்கொண்டார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வர வேண்டும்? இன்று அநேக கிறிஸ்துவ மார்க்கங்கள் இந்த ரட்சிப்பு என்று சொல்லக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய இன்னுயிரை இந்த உடனேயே பெற்றுவிட்டோம் என்பது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நுண்ணறிவு என்ன சொல்லிட்டு, அப்படி அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தன்னுடைய மரணத்தின் மூலமாக ரட்சிப்பின் வழியைத்தான், வாசலைத்தான் திறந்து வைத்திருக்கின்றார், முழுமைப்படுத்தவில்லை. எவனொருவன் அவரை விசுவாசித்து அவருக்குள்ளாக வருகின்றாரோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஆனால் அவனுடைய ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தின் கட்டங்கள் இன்னும் கடந்து செல்ல வேண்டியது இருக்கின்றதே. அதை முடித்த பிறகுதான், எதை முடித்த பிறகு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு பரத்திற்கு சென்று அந்த பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்த தலத்திற்கு சென்று அந்த மகா பரிசுத்த தலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் அமர்ந்து அவர் செய்ய வேண்டிய அந்த மத்தியஸ்த பணியை நிறைவேற்றி இந்த பரலோகத்திற்கு யார் சொந்தமானவர்கள் என்ற அந்த அந்த தேவனுடைய பரிசுத்தவானுடைய அந்த லிஸ்ட அவர் நிறைவு செய்து அந்த நாமங்களோடு கூட எவரெல்லாம் அந்த மகா பரிசுத்த தலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய அந்த மத்தியஸ்த பணியின் நிமித்தமாக யாருடைய பெயர்கள் எல்லாம் மீட்கப்பட்டோர் என்று சொல்லக்கூடிய நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதோ அவர்கள் அந்த நாமங்களோடு கூட அவர் என்ன செய்வாரு? வருவார். அப்படி வரும்பொழுதுதான் இங்கு மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அவரை 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 என்ன செய்வாங்க? கண்கூடாக பார்ப்பார்கள். பிறகு அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும்? 1844 அல்ல, அந்த 1844 தேவனுக்கு பிரியமானவர்களே, வேதம் இங்கு என்ன சொல்லுகின்றது? அவர் அந்த பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்த தலத்திற்கு எந்த பணியை நிறைவேற்ற வேண்டுமோ, தேவனுடைய வலது பரிசுத்தில் அமர்ந்து அவர் நிறைவேற்ற வேண்டிய அந்த மத்தியஸ்த பணியை அவர் நிறைவேற்றுவதற்காக சென்ற நாள் தான் அந்த 1844 வருஷம். அநேகருக்கு இது விளங்கவில்லை. அநேகர் இதை அவருடைய வருகை இல்லையே என்ற ஏமாற்றத்தின் நிமித்தமாக அவர்கள் என்ன, அநேகர் அந்த விசுவாசத்தை அவர்கள் கலைஞர்களாக கடந்து சென்றார்கள். மற்றவர்கள்
பல்வேறு விதமான உட்பிரிவுகளாக கடந்து சென்று விட்டார்கள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இன்சைட்டை தான், அந்த நுண்ணறிவைத்தான் இங்கு கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கின்றார்? ஏசாயாவின் புத்தகம் அந்த 45வது அதிகாரத்துல நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? மகத்துவமான பொக்கிஷத்தை கொடுப்பேன். இருளில் இருந்து பொக்கிஷம், மறைவிடத்திலிருந்து புதையல். இந்த புதையலை போன்ற பொக்கிஷத்தை போன்றவைகளை மறைவிடத்திலிருந்து உனக்கு தருவேன், இருளில் இருந்து தருவேன். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தருவேன் என்று வாக்குரைத்த அந்த சத்தியம் இதுதான். அவர் தருவேன் என்று வாக்குரைத்த அந்த பொக்கிஷம் இதுதான். நம்மளை ரட்சிப்பு கெடுத்த ஒரு சத்தியம், கிறிஸ்துவின் வருகை கெடுத்த ஒரு சத்தியம். கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக அவர் செய்ய வேண்டிய அந்த மகத்துவமான மத்தியஸ்த ஊழியத்தை குறித்த சத்தியம். அநேகருக்கு இன்சைட் இல்லாததுனால அதை புரிந்து கொள்வதற்கு முடியாமல் கடந்து சென்றார்கள். இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? தேவனுக்கு பிரியமானவர்களே, ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பொக்கிஷத்தை இருளில் இருந்து கிடைக்கக்கூடிய பொக்கிஷமாக, மறைவிடலிருந்து கிடைக்கக்கூடிய புதையலாக நான் என்ன செய்வேன்? தருவேன். ஏனென்றால் நான் உங்களை அழைத்தவர். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் அந்த ஆதி திருச்சபையை பவுலை கொண்டு என்ன செஞ்சாரு? அவர்களை பரலோகத்தின் நேராக திருப்பினார். பவுலை கொண்டு. அந்த பவுலுடைய அனுபவம் அந்த இருளில் இருந்து அவன் எடுக்கப்பட்ட அனுபவம் தான். He had an eyesight which was very much upheld by the world. அதை தட்டி போட்டு God gave him the insight. சத்தியத்தை குறித்ததான தெளிவான சிந்தை, அதை எப்படி ஆராய்ந்து பெற முடியுமோ அந்த ஆராய்ச்சியின் சிந்தையை அவர்களுக்கு கொடுத்தார். ஆதி திருச்சபையை எப்படியாக இந்த சவுல் தன்னுடைய கரத்தில கட்டி எழுப்பினானோ, அதே போன்று மீதியான திருச்சபையை, எவனுக்கு பெரியமானவர்களே, இந்த ரெமினன்ஸை வைத்து, மீதியான திருச்சபை குடும்பத்தை சார்ந்தவர்களை வைத்து அந்தகரத்தில் இருளில் பொக்கிஷம் மற்றும் மறைவிடத்தில் புதையலாக ஆசீர்வதித்து தந்திருக்கின்றார். யார் இந்த ரெமினன்ஸ்? யார் இந்த விசேஷமான கூட்டம்? சரியான சத்தியத்தை தன்னுடைய கரங்களில் வைத்து அவருடைய வருகைக்காக காத்திருந்த அந்த 844வது ஆண்டில் துவங்கப்பட்ட அந்த கூட்டம் யாரு? வெளிப்படுத்தல் புத்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனம் மிக அழகாக சொல்லுகின்றது. பின்பு வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, எந்த ஸ்திரீ? அவளுக்கு 2 அடையாளங்கள். அந்த திருச்சபைக்கு 2 அடையாளங்களை, இந்த மீதியான திருச்சபைக்கு 2 அடையாளங்களை வேதம் கூறுகின்றது. கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் கிறிஸ்துவின் மீதான சாட்சியை உடையவர்களுமாகிய 2 அடையாளங்களை உடைய அந்த மீதியான கூட்டம், the remnants. What insight this particular remnants had? என்ற விதமான அந்த நுண்ணறிவு இவர்களுக்கு இருக்கின்றது. எதை குறித்ததான நுண்ணறிவை பரலோகம் அவருடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றது? வெளிப்படுத்தல் 19:10 என்ன சொல்லுகின்றது? அவருடைய கரத்தில் விசேஷமாக தீர்க்க தரிசனத்தின் ஆவி கொடுக்கப்பட்டுச்சு. The gift of prophecy.
ஏன் the gift of prophecy? To unmask Satan's deception. ஏன் அந்த விசேஷித்த அந்த மீதியானுடைய கரத்துல இந்த gift of prophecy, இந்த தீர்க்கதரிசனத்தினுடைய வரம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? சாத்தானுடைய தந்திரங்களை எல்லாம் அடையாளம் காண செய்யபடியாக, அவருடைய முகத்திரையை கிழிக்கும்படியாக. It is an authoritative source of truth. It provides church the comfort, guidance, instruction and correction. கடைசி கால திருச்சபைக்கான வழிநடத்துதல், படிப்பினை, திருத்தத்திற்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரப்பூர்வமான சத்திய பெட்டகம் தேவனுடைய பிள்ளைகளை பரலோக பாதையில் விசேஷ அரவின போது கொண்டு செல்லக்கூடிய ஒன்று. எது? இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபசி, தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி, வரம். இன்னைக்கு உலக கிறிஸ்தவத்துல நாம் காணக்கூடிய தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு தவறான பொருள்களை இப்போது இந்த கிறிஸ்தவம் தன்னில் வைத்திருக்கின்றது. உலகத்திற்கடுத்த காரியங்களை ஜோசியம் சொல்வது போன்று தீர்க்க தரிசனம் தேவனுக்கு பிரியமானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, பல ஆண்டுகளுக்கு பிறகு சம்பவிக்க போகின்ற நிகழ்வுகளை சத்தியத்தை ஆதாரமாக வைத்து பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு சொல்லக்கூடிய ஒன்று. அதான் தீர்க்க தரிசனம். இன்றைக்கு அதை கேலி கூத்தாக கிறிஸ்தவம் செய்து கொண்டிருக்கின்றது. என்ன தீர்க்க தரிசனம்? உனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், உனக்கு எப்போ வேலை கிடைக்கும், என்ன செய்ய போகின்றார்? ஜோசியம் போன்று. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த 844வது ஆண்டு தேவன் பாராட்டிய அந்த நுண்ணறிவு, தீர்க்க தரிசனத்தின் தெளிவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வரப்போகின்றார் என்பதை உறுதி செய்தது. அந்த தீர்க்க தரிசனத்தின் தெளிவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை சொல்லிற்று. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய தெளிவு உங்களையும் என்னையும் பரத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடியது. It is a lesser light leading to a greater light. இது ஒரு வெளிச்சம், பிரகாசமான அடுத்த வெளிச்சத்திற்குள்ளாக நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒன்று. அதிகப்படியான வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் வெளிச்சம் இது. வேதத்தினுடைய கருகலான சத்தியங்களுக்கு விளக்கக்கூடியது. சங்கீதக்காரன் சொல்ற, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவர்கள் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண்பார்கள். சங்கீதக்காரன் சொல்ற, தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்மை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் நானே என்று அவர் நமக்கு அறிவிக்கும்படியாக இந்த இன்சைட்டை கொடுக்கிறார். பொக்கிஷேது பரத்தினுடைய சத்தியம் என்னதென்று நம்மால் அறிந்து கொள்ளக்கூடிய விசேஷித்த ஞானத்தை கொடுக்கின்றார். அந்த கரத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷம் எது? மறைக்கப்பட்ட புதையல் எது? நம்முடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக அதற்குரிய வழியை சொல்லக்கூடிய ஒன்றுதான் பொக்கிஷம். ஏசாயா ரொம்ப அழகா சொல்றார், அந்த பொக்கிஷத்தை நான் உங்களை அழைத்தது நிமித்தமாக உங்களுக்கு என்ன செய்வேன்? பாராட்டுவேன். இருளில் நீங்க கடந்து செல்லக்கூடிய அனுபவம் இருக்கும், அந்தகாரத்தில் நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய அனுபவங்கள் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவோ நீங்கள் பொக்கிஷத்தை காண்பவர்களாக, மறைக்கப்பட்ட புதையல்களை காண்பவர்களாக நீங்கள் என்ன செய்வீங்க? அதன் முடிவிலே காணப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பொக்கிஷத்தை தான் இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படி பெற வேண்டும் என்ற அறிவை
நுண்ணறிவை, சத்தியத்தை எப்படியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த சத்தியம் உங்களையும் மண்ணையும் பரத்திற்கு அழைத்து செல்லும் என்ற அந்த நிதானிப்பை பரலோகம் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நுண்ணறிவு தான் ஏசாயா புத்தகத்தில் நாம் காண்பது போன்ற பொக்கிஷம், புதையல். பொக்கிஷம், புதையல். அந்த புதையலை நீங்களும் நானும் கண்டு கொள்ள வேண்டுமா? அந்த புதையலை நீங்களும் நானும் பெற்றவர்களாக காணப்பட வேண்டுமா? அந்த புதையல் மாத்திரமே, அந்த நுண்ணறிவு மாத்திரமே உங்களையும் மண்ணையும் பரலோகத்தில் சேர்க்கும் என்ற ஒரு மகா உன்னதமான சலாக்கியத்தை பெற்றவர்களாக நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவருடைய வருகை மிக சீக்கிரத்தில் சம்பவிக்கப் போவதனால் இந்த புதையலை நோக்கி ஓடியவர்களாக, பரலோகம் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய சத்தியங்களாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நோக்கி ஓடியவர்களாக நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். அப்படி நாம் கடந்து செல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுகின்றது? மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை நீங்கள் காண்பீர்கள். அந்தரகாரத்தில் காணப்படக்கூடிய புதையல்களை நீங்கள் காண்பீர்கள். அப்பேற்பட்ட ஒரு பெரும் ஸ்லாக்கியத்தை தேவன் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் தந்திரல. நான் உங்களை அனைவருக்காகவும் என்னுடைய ஜெபத்திலே தாங்கி நிற்கின்றேன். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த தூய நாமம் மறுபடியும் தேவரீர் உம்முடைய எங்களுடைய நாவுகளினால் துதிக்கப்பட மகிமைப்படுவதாக. எங்கள் அன்பின் தெய்வத்தினுடைய திருப்பாத்தண்டிலே தேவரீர் எங்களுக்காக நீர் மகத்துவமான பொக்கிஷத்தை அந்தகாரத்திலும் புதையலை மறைக்கப்பட்ட இடங்களில் வைத்திருக்கின்றீர். அந்த மறைக்கப்பட்ட இடங்களிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய அந்த சத்தியம் சார்ந்த பொக்கிஷங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பரலோகத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவை நாங்கள் பெற்றவர்களாக கடந்து செல்ல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தரலாம். மீதியான திருச்சபையாக எங்கள் அன்பின் தெய்வமே, நீர் எங்களுடைய கருத்தில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான இன்சைட்டுக்காக, இந்த அருமையான நுண்ணறிவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஜீவிப்பதற்கு எங்களுக்கு இரக்கத்தையும் தயவையும் பாராட்டியுள்ளோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீதல்கள் யாவற்றையும் தயவாக மன்னித்து நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக தேவரீர் நீர் வரும் அந்த நாளிலே காத்திருக்கும் அந்த கூட்டத்தாரோடு காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததுவ கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் சிநேகமும் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.